ஸ்ட்ரெஸ்னா என்ன? இப்போது ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபர் வந்து அவங்களுக்கு ஏற்படுற விஷயங்களோ, இல்லை சுற்றுச்சூழலில் நடக்கிற விஷயங்களோ, ஏதோ ஒன்று அவங்கள பாதிக்குது அப்படின்னா, அதில் அவங்க ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஓகே. ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அக்யூட்டாகவும் இருக்கலாம், கிரானிக்காகவும் இருக்கலாம். அதாவது சடன் ரியாக்ஷனாக இருக்கிறது தான் வந்து நம்ம அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ம். சடனாக ரியாக்ட் ஆவாங்க, திடீர்னு படபடப்பு வரும், பால்பிட்டேஷன் ஆவாங்க, சட்டுன்னு வேர்க்கும், அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது. கிரானிக்காக இருப்பாங்க, அதாவது ரொம்ப நாள்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதாவது எப்பயுமே ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லேயே இருக்கிறது, ஒரு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, ஓவர் திங்கிங்காக இருக்கிறது, பாஸ்ட்ட நெனச்சு. பாஸ்ட்டை நினச்சி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நினச்சிட்டு அதையே நினச்சிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி கிரானிக்காக இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் இட் மஸ்ட் பண்ணணும். பி ட்ரீட்டபிள். எஸ். இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்றதை வந்து நமக்கு வந்து பல நிலைகளில் வந்து என்னாகும் அப்படின்னா, உடல் ரீதியாக வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி உளவியல் ரீதியாகவும் வந்துட்டு நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.